வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிற ஒரு கிராமத்துல மக்கள் மர்மமான முறையில சாவுறாங்க. இந்த போலீஸ்காரரு கஷ்டப்பட்டு இந்த மக்கள் சாவுக்கு காரணமா இருக்கிறவன கைது பண்ணிடுறாரு. ஆனா கைது பண்ணப்பதான் தெரியுது அவனுடைய அப்பா ஒரு பெரிய ஆர்மியவே வச்சிருக்காருன்னு. ஆனா அந்த அப்பனுக்கு தெரியாது இந்த கிராமத்துல இந்த ஒரு போலீஸ் அதிகாரி மட்டும் இல்ல, ஊர்ல பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற பண்டைய கால வீரனும் ஒருத்தர் இருக்கான்னு. அப்படி ஒரு திறப்பான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் கால் ஆஃப் ஹீரோஸ். படத்தோட முதல் சீன்லயே ஒரு கிராமத்துக்கு 10-15 குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு லேடி ஒருத்தங்க வராங்க. அந்த குழந்தைகளை பார்த்தாலே தெரியுது மேல காயமோ அழுக்குமா ஏதோ வறுமையில அடிபட்ட மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்க அடிபட்டு இருக்கிறது வறுமையில இல்ல, போர்ல. ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் ஒருத்தன் தன்னுடைய படையை கூப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு கிராமங்களையா அழிச்சிட்டு வரான். அப்படி இவங்க கிராமமும் அடிபட அங்க இருந்து இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஓடி வந்திருக்காங்க அந்த லேடி. இந்த லேடி ஒரு ஸ்கூல் டீச்சர். இந்த பிள்ளைங்க அவங்க கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 4-5 நாளா ஒன்னும் சாப்பிடாம காட்டு வழியா நடந்து வந்ததுல அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வயிறு பசி கில்லுது. அப்ப தூரத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி தெரிய அங்க போய் ஏதாவது சாப்பாடு கிடைக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா அங்க எல்லாருக்கும் சாப்பாடு வாங்குற அளவுக்கு நம்ம டீச்சர்ட்ட காசு இல்ல. கையில இருந்து 5 ரூபாயை கொடுத்து எங்களுக்கு ஒரு கப் நூடுல்ஸ் தாங்க அப்படின்னு கேட்க, இத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு கப் நூடுல்ஸ் வச்சு சமாளிச்சிருவியாமா அப்படின்னு கடைக்காரர் கேட்காரு. என்கிட்ட வேற காசு இல்லனே அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு அந்த 5 ரூபாயை வாங்கிட்டு நூடுல்ஸ் ரெடி பண்ண போறாரு. அப்ப அந்த குழந்தைகள்லாம் டீச்சர் எனக்கு எங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அழுவ, அந்த டீச்சரோ இனிமேல் நம்ம எப்பவுமே வீட்டுக்கு போக போறது இல்ல, யாரும் அழுவ கூடாது, இனிமேல் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு குழந்தை அங்க டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருக்க ஒருத்தனை பார்த்து டீச்சர்ட்ட அங்க பாருங்க மங்கி கிங் அப்படின்னு காமிக்கான். அந்த ஆளோ 4-5 நூடுல்ஸ் பவுல வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இல்ல அடுத்தவங்களை பார்த்து இப்படிலாம் கை காமிச்சு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அந்த பையனை கண்டிக்க, அப்போ அந்த சர்வர் வந்து ஒரு நூடுல்ஸ் பவுல வச்சுட்டு போறாரு. அப்போ அதே ஹோட்டல்ல இன்னொரு டேபிள்ல உட்காந்து குடிச்சிட்டு தின்னுட்டு இருந்தவங்க அந்த வெயிட்டரை கூப்பிடுறாங்க. வெயிட்டர் கையில பில் எடுத்துட்டு வர அதை பார்த்து அவன் வாங்கி ஒரு உத விட்டு வெயிட்டரை ஹோட்டலுக்கு வெளியே பறக்க விட்டுறான். டக்குன்னு அவன் கூட இருந்தவங்க எல்லாம் கையில ஆயுதத்தை தூக்குறாங்க. பார்த்தா இவங்க திருடங்க. இப்ப இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிற மக்களோட காசு பணத்தை எல்லாம் திருட போறாங்க. ஆளுக்கு கையில ஒரு நூடுல்ஸ் பவுல திருவோடு மாதிரி ஏந்திக்கிட்டு பணத்தை கொடுக்கலனா எல்லாம் பணமாயிருவீங்க அப்படின்னு கத்தியை காமிச்சு மிரட்டி காசை புடிங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு திருட்டு மொட்டையன் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிற மங்கி கிங்க போய் எழுப்பி காசு கேட்கான். தூக்கத்துல இருந்து பதறி எந்திரிச்சு நம்ம மங்கி கிங்கு, என்னவே இது சாப்பிடுற நேரத்துல கொள்ளை அடிக்கணும் புள்ளை அடிக்கணும் வந்து நிக்கிய, சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற என்ன எழுப்புனா சட்டுன்னு டென்ஷன் ஆயிடுவான். பாத்துக்கோ கொள்ளை அடிக்கன்னு சொல்லிட்டு பட்ட பகல வந்திருக்கீங்க, நைட்டு வந்து கொள்ளை அடிங்கடா நாதாரி பயல்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வெளியே போக சொல்றான். அதை கேட்ட சூடான மொட்டையன் எங்களே எழுத்து பேசியா அப்படின்னு சொல்ல, ஒய்யால அவனுக்கு நங்கு நங்குன்னு குத்து விட்டு மொட்டைய முலாம் போட்டு விட்டுதான் நம்ம மங்கி கிங்கு. மயங்கி விழுந்த மொட்டைய மாட்டுத்தனமா இவன் போட்டு மிதிச்சிட்டு இருக்க, அதை பார்த்த அந்த மிச்ச திருடங்க இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, நம்ம தலை குங்ஃபு ரெஸ்லிங் கராத்தே எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வடிவேலு போன் பூத்த சதற விடுற மாதிரி இவர் இந்த ஹோட்டலே சதற விட்டுதல். அதோட அந்த திருடங்களையும் அவங்க கைய ஒன்னா கட்டி போட்டு இனிமே திருடுவீங்களா அப்படின்னு டிக்கிலே சப்பு சப்பு நடிக்க, அதை பார்த்து அந்த பிள்ளை எல்லாம் குலுங்கி குலுங்கி சிரிக்கி. பிள்ளைல மட்டும் கிடையாது அங்க நம்ம சீம்ஸும் கிடக்கான். திருடங்க நிலைமைய பார்த்து அவனும் குலைச்சு சிரிக்கான். பிறகு அவன் அடிச்சு போட்ட திருடங்க பாக்கெட்ல உள்ள காசை எடுத்து தான் சாப்பிட்ட நூடுல்ஸ்க்கு அந்த காசை ஹோட்டல் ஓனர்கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம டீச்சரு ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவா அப்படின்னு நம்ம மங்கி கிங் திரும்பி பார்க்கான். ஆமா இந்த குழந்தைகளுக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, சரியா போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அவர் குதிரையில ஏறின மங்கி கிங் ஏறின உடனே ஒரு துணி எடுத்து தான் கண்ணை கட்டிக்கிறாரு. ஏன்னா இவர் என்னைக்கும் குதிரையை ஓட்டிட்டு போதே கிடையாது, குதிரை தான் இவரை ஓட்டிக்கிட்டு போவோம். குதிரையா போய் விடுற இடத்துல அவர் பொழைச்சுக்கிடுவார். அப்படியே சீனை கட் பண்ணி அந்த காலகட்டம் அதாவது 1914 சீனால நடந்த விஷயத்தை காமிக்காங்க. அப்போ சீனாவை பங்கு போட்டுக்கிட ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எல்லாம் ரொம்ப கொடூரமான ஆளுங்க. ஆனா அந்த கொடூரமானவங்கள ரொம்ப முக்கியமானவன் சாவோ இங். இவன் சாவுக்கு பேர் போனவன். இவன் ஒரு ஊருக்கு வந்தாலே அங்க உள்ள எல்லாரும் செத்துருவாங்கன்னு அர்த்தம். ஒண்ணு அவங்க வீடு சொத்து எல்லாத்தையும் கொடுத்துடணும், இல்லனா அவங்க உயிரை கொடுக்கணும். இப்படியாக நடந்துகிட்டு இருக்க. ஆனா இந்த பிரச்சனைகள் எதுவுமே அண்டாம பூச்செங்குங்கிற மலையடி கிராமத்துல மக்கள் நிம்மதியா வாழ்ந்துட்டு வராங்க. அந்த மொத்த கிராமத்துக்கும் ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி தான். அவர் பேரு ஷெரீஃப் யங். இவர் ஒரே ஆளா ஊரை பாத்துக்கணுங்கிறதுக்காக ஊர்ல ஒரு 4-5 பயலுக்கு குங்ஃபு பிராக்டிஸ் கொடுத்து இவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி வச்சிருக்காரு. அந்த பசங்கலாம் எப்பவுமே இவர் வீட்டிலே தான் தங்கி குங்ஃபு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் நம்ம ஷெரீஃப் சாவோ இங்கு ஸ்டோன் சிட்டி வில்லேஜ் ஆக்கிரமிச்சிட்டான். அதனால இவங்க தலைவர் இவங்களோட மிலிட்டரி சப்போர்ட் எல்லாத்தையும் ஸ்டோன் சிட்டிக்கு அனுப்பியிருக்காராம். இப்போதைக்கு இவங்க கிராமத்துக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்ல, ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா நம்ம தான் நம்ம கிராமத்தை பாத்துக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அங்க ஒருத்தன் ஓடி வந்து, ஷெரீஃப் நம்ம கிராமத்து வாசல்ல ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க, ஆனா நம்ம ஊர் மக்கள் அவங்கள உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, எது ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊர் வாசலுக்கு ஓடி போய் பாக்காரு. பார்த்தா இந்த சாவோ இங்கு ஸ்டோன் சிட்டி ஆக்கிரமிச்சான அங்க இருந்து தப்பிச்சு வந்த மக்கள் இவங்க கிராமத்துக்குள்ள வந்து தங்குறதுக்காக அடைக்கலம் கேட்கறாங்க. ஆனா இந்த ஊர் மக்களோ எங்க ஊர்ல எங்களுக்கு இடம் கிடையாது, உங்களுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள விட மாட்டாங்க. அதை பார்த்த நம்ம ஷெரீஃபோட மனைவி எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்க, அங்க நம்ம ஷெரீஃப் வராரு. எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, இவங்க எல்லாம் அடைக்கலம் தேடி நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்ம கிராமத்துல இருக்கிற ஏகப்பட்ட வேலையை 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அகதிகளா வந்தவங்க தானே, இப்ப எப்படியே உங்க நெஞ்செல்லாம் கல் நெஞ்சாச்சு அப்படின்னு நாக்கா புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கறது. உங்களை ஏத்துக்கிட்ட
மாதிரி இந்த ஊரு இவங்களையும் ஏத்துக்கணும், நாளைக்கு நமக்கு பிரச்சனைனா நம்ம வேற ஒரு ஊர்ல போய் நிக்க மாட்டோமா அப்படி இப்படின்னு சொல்ல மக்களும் ஷெரீப் சொல்றது சரிதான் ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த கிராமத்துக்கு நம்ம டீச்சரும் அந்த 10-15 குழந்தைகளை கூட்டு வந்துகிட்டு இருக்க இந்த கிராமத்துல உள்ள ஒருத்தர் அவளை பார்த்து என்ன எங்க அண்ணமாவை இங்க நடந்து வந்துகிட்டு இருக்கான்னு ஓடி போய் அந்த டீச்சர்கிட்ட இவ என்னாச்சு அப்படின்னு கேட்க இந்த சாவோ இங்கு அவங்க ஊர்லயும் எப்படி வந்து அட்டூழியம் பண்ணா அப்படிங்கறத சொல்றா. கடைகளை எல்லாரையும் சுட்டு கொண்டிருக்கான். அப்போ இந்த டீச்சர் அவ கிளாஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு ஸ்கூலோட பின்வாசல் வழியே எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டா. பிறகு இந்த மக்கள் எல்லாம் அவங்க ஊருக்குள்ள கொண்டு போன இவங்க அந்த டீச்சர்கிட்ட நீ எதுக்கும் பயப்படாத, இந்த ஊருக்கு வந்துட்டல, இனிமே உனக்கு ஃபுல் சேஃப்டி அப்படிங்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க ஊர் மக்கள்லாம் அலற சத்தம் கேக்கு. ஐயோ என்னாச்சும் ஏதாச்சும் ஓடி போய் பார்த்தா ஒரு 10-15 முரட்டு பயலுக பார்க்க ரவுடி பயலுக மாதிரி இருக்காங்க. குதிரையில இவங்க ஊருக்குள்ள வராங்க. எல்லார் கையிலயும் பெரிய பெரிய வாளு கத்தி கடப்பாரு. நம்ம ஊர்ல உள்ள குங்ஃபு பயலுக அவங்கள நில்லுங்கன்னு சொல்லி நிக்காம வந்துகிட்டு இருக்க நம்ம ஷெரீஃப் முன்னாடி போய் நிக்காரு. யாரு வேணீங்க, உங்களுக்கு இங்க என்ன ஜோலி அப்படின்னு கேட்க நாங்களா இங்க வரல, உங்க ஊரோட பெரிய பணக்காரரு பாஸ் லீ இருக்காரு, அவர் தான் எங்களை இங்க வர சொன்னதுன்னு அந்த குரூப்போட தலைவன் சொல்றான். வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒருத்த முகர கூட சரியா இல்லையே அப்படின்னு நம்ம ஷெரீஃப் சொல்ல எது எங்க மூஞ்சிய பார்த்து கமெண்ட் அடிக்கா கப்பி பயல, இப்போ உனக்கு பாடம் போட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்போட தலைவன் குங்ஃபு முறையில நிக்கான். உடா டப்பி பயலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு உத விட பறந்து போய் கீழே விழுந்துடுறான். ஒரே நேரத்துல 10 பேரும் ஆயுதத்தோட பாஞ்சு வராங்க. அப்ப நம்ம ஷெரீஃப் டவுசருக்குள்ள வச்சிருந்த இரும்பு சாட்டையை வெளியே எடுத்து ஒரு சொல்லட்டுறாரு. வந்தவன் எல்லாரும் அடிபட்டு பொந்துன்னு விழுறாங்க. பிறகு அவரு சிங்களால ஒவ்வொருத்தனையும் பிடிச்சு விழுக்க ஆரம்பிச்சிடறாரு. அதை பார்த்த பாஸ்லி அங்க ஓடி வராரு. ஷெரீஃப் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் தான் என் பர்சனல் ப்ரொடெக்ஷனுக்கு இவங்களை வர சொல்லியிருக்கேன். எப்படியும் நம்ம ஊருக்கு நம்ம ஆர்மியோட சப்போர்ட் கிடையாது, சவ்விங்கோட படையும் எப்ப வேணாலும் இங்க வரும், அதனால என்னோட பர்சனல் பாதுகாப்புக்காக இவங்களை வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. திடீர்னு ஒரு குதிரை சவுண்டு கேட்கு ஊர் மக்கள்லாம் அப்படி விலக கண்ணை கட்டிக்கிட்டு ஒருத்தன் மேல உட்காந்துருக்கான். குதிரை அந்த ஊருக்குள்ள நடந்து வருது. பார்த்தா நம்ம மங்கி கிங் குதிரை ஊருக்குள்ள வந்து நிக்க மேல உட்காந்து தூங்கிட்டு இருந்த நம்ம மங்கி கிங் பொத்துன்னு கீழே விடுறாரு. முழிச்சு பார்த்தா அவள் சுத்தி ஊர் மக்கள் எந்திரிச்சு அவரு குதிரையை பார்த்து அட பக்கி எங்க கொண்டு வந்து விட்டுருக்க, நான் தூங்குனா இப்பவும் தள்ளி விட்டு எழுப்புறதே உன் பொழப்பா போச்சுன்னு அதுக்கு ஒரு அடியா போடுறாரு. யாரா இவன் கோமாளின்னு ஊர் மக்கள் இவரை ஒரு தினுசா பாக்காங்க. இந்த தமாஷ்ல அந்த ரவுடி பள்ளிகளை பத்தி நம்ம ஊர் மக்கள் மறந்துடுறாங்க. பிறகு இங்க டீச்சர் கூட நம்ம குழந்தைகள்லாம் மங்கி கிங்னு கத்த இல்ல போங்க அங்கிட்டு இல்லைன்னா எல்லாவனையும் பிடிச்சு தலையில தொங்க விட்டுருவன்னு லைட்டா மிரட்டி விட்டுருது. ஆனா அவருடைய பாவனைகளை பார்த்து குழந்தைங்க சந்தோஷமா சிரிக்காங்க. பிறகு நம்மால மங்கி கிங் அங்கிருந்து நைசா நழுவி போய் தாடி ரொம்ப அரிக்கி அப்படிங்கிறதுக்காக ஷேவிங் பண்றதுக்காக ஒரு முடி வெட்டுற கடைக்குள்ள போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவரு அப்படியே அதிலே படுத்து தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சக்குன்னு கழுத்துல எவ்வளவு கத்தி வச்ச மாதிரி இருக்கு. முழிச்சு பார்த்தா கத்தரி கோடு கையில பிடிச்சிருக்குது நம்ம ஷெரீஃப் யங்கு. உன்னை பார்த்தா முடி வெட்டுற மாதிரி தெரியல அப்படின்னு மங்கி கிங் சொல்ல நான் இந்த ஊரோட ஷெரீஃப் வெட்டிடலாமா அப்படின்னு சங்குல கத்திரி கோல வைக்காரு. யோ தாடியா வெட்டுமையா அப்படின்னு சொல்ல அப்படி வெட்டிக்கிட்டே ஒரு கேள்வி கேட்காரு. அந்த ஹோட்டல்ல அந்த குழந்தைகளை நீ காப்பாத்தினியாம இங்க பூச்சம் கிராமத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க என் குதிரை என்ன இங்க கொண்டு வந்து விட்டுச்சு, அதனால இங்க இருக்கேன், அது வேற எங்கேயாவது கொண்டு போனா அங்க போக போறேன் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாரு. அப்ப அவர் தாடியை வெட்டி விட்ட நம்ம ஷெரீஃப் நீ இந்த நாட்டுல எங்க வேணாலும் போ, ஆனா எங்க ஊர்ல இருக்காத, உடனே கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஊரே அடங்கிடுது. நம்ம மங்கி கிங் தெருவில் ஓரமா உட்காந்து படுத்துட்டு இருக்க அங்க நம்ம டீச்சர் வராங்க. வந்து தூங்கிட்டு இருக்கிற மங்கி கிங்கிட்ட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை, சும்மா ஹீரோன்னு தூங்குறவனை எரிச்சல் படுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்க அனாதையான இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகளை இவ கேபிட்டலுக்கு கூட்டு போகணுமா, அந்த நாட்டோட கேபிட்டல் போற பாதை ரொம்ப ஆபத்தானது, எங்களோட பாதுகாப்புக்கு நீங்க எங்க கூட வரணும் அப்படிங்க. என்ன பார்த்தா வேலை வெட்டி இல்லாத மாதிரியா தெரியுது, நீ ஏதாவது எனக்கு காசு கொடுக்கன்னு சொல்லி நான் வேணா சப்போர்ட்டுக்கு வரேன் அப்படிங்க. அதுவும் $100 கேட்காரு. $100 இல்லையே அப்படின்னு அவ கைய கசக்கிட்டு இருக்க, காசு இல்லைன்னா என்ன நீயும் பார்க்க நல்லா தான் இருக்க அப்படின்னு இவர் ஒரு மாதிரி நடந்துக்க பார்க்க டக்குன்னு அவங்கிறது நவுண்டுதான். நீங்க என்ன கிளப்பி விடுறதுக்கு தானே இதெல்லாம் பண்றீங்க, சரி உங்க உதவி தேவையில்லை அப்படின்னு போறப்போ அவளை நிப்பாட்டு நம்ம மங்கி இங்கே நீ நாளைக்கு வந்து என்ன பாரு, அந்த குழந்தைகளுக்கு ஏன் உதவி பண்ற அப்படிங்கறத சொல்லு, நான் உனக்கு உதவி பண்ணணும்னா நீ ஏன் உங்களுக்கு உதவி பண்றங்கிற காரணம் எனக்கு தெரியணும் அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஷெரீஃபோட வீட்டை காமிக்காங்க. அவருக்கும் ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு உண்டு. அடுத்த நாள் அதிகாலையிலேயே இந்த ஊருக்குள்ள ஒரு குதிரை மேல வெள்ளை கலர் சட்டை பேண்ட் போட்டு வெள்ளை துப்பி போட்ட ஒரு ஆள் ஒருத்தன் வரான். அதே நேரத்துல அதிகாலையிலேயே அந்த ஊர்ல இருந்து அந்த குழந்தைகள்லாம் கேபிட்டல கூட்டு போறதுக்காக குதிரை வண்டியில ஏத்திட்டு இருக்காரு ஒருத்தர். அப்போ அந்த வெள்ளை சட்டை போட்ட ஆள் அங்க வர அதை பார்த்த அந்த ஆளு என்ன சார் வழி மாறி எதுவும் வந்துட்டீங்களா, இன்னும் எங்க ஊர்ல கடை எதுவும் திறக்கல, வாங்க உள்ள வந்து உட்காந்து ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு தன்னோட வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வைக்காரு. இவர் தான் நம்ம டீச்சருடைய மாமா. அப்போ இந்த ஆளு குதிரையில இருந்து இறங்கி அந்த வீட்டுக்குள்ள வர அவரை பார்த்து சீம்ஸ் குலைக்கி சும்மா கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சரோட மாமா அந்த ஆளை உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு ரெடி பண்றாரு. ஆனா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம நீங்க எங்க வந்திருக்கீங்க, ஸ்டோன் சிட்டில இருந்தா, ஸ்டோன் சிட்டிய அந்த படுபாவி பைய சாவ எங்க பிடிச்சானாம பரதேசி பைய அப்படின்னு சொல்ல இந்த ஆளு கடுப்பாயி இது பரதேசியா அப்படின்னு கேட்காரு. அட உங்களுக்கு தெரியாதா, அந்த சாவோ எங்கிறவன் ஒரு சரியான பரதேசி, அவனுக்கு இன்னொரு பரதேசி பையனா வர பிறந்திருக்கான், அவன் அவங்க அப்பனை விட கேவலமானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கீழே ஏதோ பேசுறாங்கன்னு சத்தம் கேட்டு நம்ம டீச்சர் கீழே இறங்கி வந்து பார்த்தா அந்த வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருக்கானே அவன் தான் சாவோ எங்கோட பையன். இவன் தான் இந்த ஸ்டோன் சிட்டி ஊருக்குள்ள பூந்து எல்லாரையும் சுட்டு கொண்டுது. அவனை பார்த்தோன்னா அலறி போன நம்ம டீச்சரு அவன் மாமாட்ட மாமா பேசுறது
நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் லொடலொடன்னு பேசிட்டே இருக்கேன், நான் போய் நூடுல்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அப்ப போறவர்கிட்ட அந்த வெள்ளச்சட்டக்காரன் நூடுல்ஸ்ல பெப்பர் போடாதீங்க அப்படின்னு சொல்றான். அவரும் சரின்னு போயிடுறாரு. அப்ப அங்க வந்து உட்கார்ந்த நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க நாங்கெல்லாம் ரொம்ப சாதாரண எளிமையான மக்கள், எங்களை விட்டுருங்க, நீங்க எதுக்கு இப்படி மக்களை கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவன் 8 வயசுல இருந்தே கொண்டுகிட்டு இருக்கான். அப்போ அவன் ஒரு சவால் ஒன்று வைக்கான். உங்க மாமன்ட்ட போறப்போ நூடுல்ஸ்ல பெப்பர் போட வேண்டாம்னு சொன்னேன், அவன் மட்டும் பெப்பர் போடாத நூடுல்ஸை கொண்டு வந்து வச்சனா சாப்பிட்டுட்டு உடனே இந்த ஊரை விட்டு போயிடுறேன், ஆனா தப்பி தவறி பெப்பர் போட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு விட நம்ம டீச்சர் தன்னால மிரண்டு போயிடுறான். அப்ப அவங்க மாமா நூடுல்ஸை செஞ்சுட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே கொண்டு வந்து வைக்காது. டேபிள்ல வச்ச உடனே 2 பேரும் அதுக்குள்ள பெப்பர் இருக்கான்னு பாக்காங்க. பார்த்தா பெப்பர் இல்ல. நம்ம டீச்சருக்கு ஒரு பெரும் நிம்மதி. ஆனா அவ மூஞ்சில நிம்மதியை பார்த்துட்டு இந்த வில்லன் எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து அவ மாமாவை சுட்டு கொண்டுதான். துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே நம்ம ஷெரீஃபும் அவர் வீட்டுல இருந்த குங்ஃபு பயல்களும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஆனா அவங்க வர்றதுக்குள்ளயும் டீச்சரோட மாமாவை மட்டும் இல்ல அவங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன பையன் அங்க தூங்கிட்டு இருந்தான், அவனையும் இவன் சுட்டு கொண்டுட்டான். அட பாவி பையில உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்க சிரிச்சுக்கிட்டே துப்பாக்கிய டீச்சர் வாயில வச்ச வில்ல டம்முன்னு பெரமண்டே தெறிக்கி விட்டுதான். அப்ப சடான்னு கடையோட கதவுகளை உடைச்சிட்டு நம்ம ஷெரீஃபும் குங்ஃபு பயல்களும் உள்ள பாஞ்சு வராங்க. பார்த்தா இந்த வில்லன் கையில துப்பாக்கியோட நிக்கான். கீழே 3 பேர் செத்து கிடக்காங்க. அதை பார்த்து வெறியான நம்ம ஷெரீஃப், யார்ல நீ செத்த பயல அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்தாரு. செய்தி கேட்டு ஊர் மக்கள்லாம் ஊர் மத்தியில ஒன்னா கூடுறாங்க. அப்ப நம்ம மங்கி கிங் தூங்கி எஞ்சி வந்தவரு என்ன ஊர் மக்கள்லாம் பதறி அடிச்சு ஓடுறாங்க அப்படின்னு பாக்காரு. அங்க ஒரு ஓரமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன குழந்தைகள் எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம மங்கி கிங் அவரும் ஊர் மத்தியில போறாரு. அங்க போய் பார்த்தா இந்த கொலகார வில்லனை ஷெரீஃப் பிடிச்சு வச்சிருக்க ஊர் மக்கள் எல்லாரும் இவனை எங்க கையில கொடுங்க அடிச்சே கொன்றுதோன்னு திமிரிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரோட பணக்காரர் பாஸ் லீ முத கொண்டு அவனை இங்கேயே கொன்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம மங்கி கிங் அங்க இறந்து கிடக்கிறவங்கள போய் பார்த்த நம்ம டீச்சரும் ஒரு சின்ன பையனும் அதுல இறந்து கிடக்காங்க. இங்க ஊர் மக்களோ இவனுக்கு சரியான தண்டனை கொடுங்க அப்படின்னு ஷெரீஃப்ட்ட கேட்க ஷெரீஃப் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காரு. அதுக்கு அந்த வில்லன், நான் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்போ அந்த சின்ன பையன் வந்து என் துப்பாக்கி எடுக்க பார்த்தான், அவன் கையில இருந்து அதை புடுங்குறப்போ தவறுதலா குண்டு பட்டு 3 பேர் செத்துட்டாங்க அப்படிங்க. யார் காதல் நமக்கா பூச்சுத்துல நீ எங்க இருந்து வந்தன்னு சொல்ல மாட்டுக்க, சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கு, நீ பண்ண 3 கொலைக்கும் உனக்கு தண்டனை மரண தண்டனை தான், நாளைக்கு காலையில இதே ஊர் மத்தியில உன்னை தூக்கில போட்டு கொல்ல போறோம் அப்படின்னு மக்கள்லாம் ஏன்னு கத்துறாங்க. அப்போ அந்த ஊர் மக்களை தள்ளி விட்டுக்கிட்டு ஒருத்தர் சிங்கம் மாதிரி உள்ள வந்து நிக்கான். அவனை பார்த்த உடனே மக்கள் மிரண்டு போய் வழிவிட அங்க ஓரமா நின்று இருந்த மங்கி கிங்கே அவனை பார்த்த உடனே ஷாக் ஆகுதாரு. அந்த ஆளு முன்னாடி நடந்து வர நம்ம குங்ஃபு பயலுக வழிமறிச்சு, யார்ல நீ எதுக்குள்ள இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டா, நான் ஜூனியர் கமாண்டன்ட்ட கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்க. போலாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சு தள்ளி விட பார்க்காங்க. சட்டுன்னு அவன் ஒரே ஆளா எதிரில நின்று எல்லா குங்ஃபு பயல்களையும் அடிச்சு மடிச்சு தூக்கி போட்டுதான். தூக்கி போட்டு நான் வில்லனை பார்த்து, ஜூனியர் கமாண்டர் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, அதுக்கு நீங்க என்ன தண்டனை குத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு மண்டி போடுறான். அவன் பின்னாடியே ஒரு 10 பேர் வந்து முழங்கால் போட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஒரு 50 பேர் கொண்ட போலீஸ் பட உள்ள வருது. அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கு தெரியுது இந்த கொலகாரன் சாதாரண ஆள் யாரும் கிடையாது, இவன் அந்த கொடுங்கோல் மன்ன சாவோ இங்கோட பையன். குங்ஃபு பயல்களை அடிச்சு சதற விட்டுட்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து நிக்கானே, இவன் பேரு புரோஸ்கி. இங்க தல ஜூனியர் கமாண்டன்ட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஷெரீஃபோ இவன் ஒரு கொலகாரன், எங்க மண்ணுல வந்து குற்றம் பண்ண இவனுக்கு தண்டனை உறுதி அப்படின்னு சொல்ல, நாளைக்கு சாவோ இங்கோட ஆர்மி உங்க ஊரையே கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும், அப்புறம் நாங்க வச்சதுதான் சட்டம், ஒழுங்கா ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல சட்டுன்னு நம்ம வில்லனோட சங்குல கைய வச்சிருக்காரு ஷெரீஃப். இதுக்கு மேல ஏதாவது பேசின ஒரே அழுத்து தான், சங்குல ஓட்ட விழுந்து இங்கே ரத்தம் கக்கி பீசாயிருவான் உங்க தலைவன் அப்படின்னு சொல்லவும் புரோஸ்கி உங்க ஊரே எரிச்சிருவோம் அப்படின்னு மிரட்ட, அப்ப அந்த வில்லனோ தன்னுடைய ஆளு புரோஸ்கிட்ட, இங்க பாருங்க சட்டத்தை யார் மிஞ்சினாலும் அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே ஆகணும், அது நானா இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்க துப்பாக்கியை கீழே இறக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் துப்பாக்கியை கீழே இறக்குறாங்க. ஆனா அந்த வில்ல புரோஸ்கிக்கு சைலண்டா கண்ணுல ஏதோ ஒரு சிக்னலை காமிக்கான். அதை புரிஞ்சுக்கிட்ட புரோஸ்கி திரும்பி அந்த ஊர் மக்களை பார்த்து, உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்கேன், நாளைக்கு காலையில எங்களோட மொத்த ஆர்மி இந்த ஊருக்குள்ள வரும், அப்போ எங்க தலைவர் தலையில இருந்து ஒரு முடி உதிர்ந்தா கூட இந்த ஊரே எரிச்சு சின்னாபண்டமாக்கிடுவோம், இங்க ஒரு ரத்த ஆறே ஓடும் அப்படிங்க. அதை கேட்ட நம்ம பாஸ் லீக்கு நெஞ்சு வழியா வந்துருது. ஊர் மக்கள் எல்லாம் பீதியில பேதி ஆகுறாங்க. அப்போ அந்த வில்லன் ஷெரீஃபை பார்த்து, இனிமேல் தாண்டே என் ஆட்டம் ஆரம்பிக்கு, என்ன கைது பண்ண உன் கையாலே என்ன ரிலீஸ் பண்ண வைக்க பாரு அப்படின்னு சொல்ல, இவனை தூக்கி உள்ள போடுங்களேன்னு சொல்லிட்டு வில்லனை ஜெயிலுக்குள்ள அடைச்சிடுறாங்க. எங்கிட்ட கொடுங்க இவனை தீர்த்து கட்டிடுறோம் சொல்லிட்டு இருந்த ஊர் மக்கள்லாம் இப்ப பேதியாயி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் லியோ நம்ம ஷெரீஃப்ட்ட, பேசாம நம்ம இவரை போக விட்டுலாம், உன் கூட சேர்ந்த சாவதாக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா நம்ம ஷெரீஃப், நான் நம்ம ஆர்மிக்கு உடனே மெசேஜ் அனுப்பி நம்மளை காப்பாற்ற சொல்லி வர சொல்றேன், நீங்க யாரும் பயப்படாம வீட்டுக்கு போங்கன்னு ஊர் மக்களை அனுப்பி விட்டுறாரு. இங்க புரோஸ்கியோ அவனோட ஆட்களும் அவன் ஆர்மி கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ அங்க இருந்த படை தளபதிகள் 2 பேரு நம்ம ஜூனியர் கமாண்டன்ட் கையோட கூட்டு வந்திருக்கணும், அவருக்கு ஏதாவது ஆயிட்டுனா நாளைக்கு சாவோ லிங்கிட்ட யார் பதில் சொல்றது அப்படிங்க. அதுக்கு நம்ம புரோஸ்கியோ நம்ம ஜூனியர் கமாண்டன்ட் ஏதோ கேம் விளையாடணும்னு நினைக்காரு, அவரை தடுக்கிறதுக்கு நம்ம யாரு, அவரெல்லாம் அந்த ஊர் மக்கள் எதுவும் செஞ்சுக்கிட மாட்டாங்க, நாளைக்கு காலையில போய் நம்ம கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா இந்த மொட்டையும் இன்னொரு தளபதியும் இந்த ஆளு பேச்செல்லாம் கேட்டு அந்த ஆளுக்கு எதுவும் ஆயிட்டுனா நாளைக்கு நம்ம தலையை உருட்டிடுவாரு சாவலிங்கு, நைட்டா போய் நம்ம அவரை காப்பாத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ள பூததுக்காக பிளான் பண்றாங்க. இங்க நம்ம மங்கி கிங்கோ அந்த ஊரை விட்டு கிளம்புற
ரெடி ஆயிட்டு இருக்காப்ல. அப்ப அங்க வந்து ஷெரீஃபோட மனைவி, நீ ஊரை விட்டு போறியா, இறந்து போனாலே டீச்சர் அவ உனக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தா இந்தான்னு சொல்லிட்டு இவர் கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை உட்காந்து இவர் படிச்சு பார்க்காரு. அதுல அந்த டீச்சர் அந்த குழந்தைகளுக்கு ஏன் உதவி பண்றான்னு எழுதியிருக்கு. இந்த குழந்தைகளோட அம்மா அப்பா எல்லாரும் இறந்துட்டாங்க. இப்ப இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த டீச்சர் தான். ஆனா அந்த டீச்சருக்கே இருக்கிற ஒரே நம்பிக்கை நம்ம மங்கி கிங் தான். எப்படியாவது அந்த குழந்தைகளை சேஃபா கேபிட்டலுக்கு கொண்டு போயிடணும், அதுக்கு நீங்க உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. ஆனா அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த வில்லன் அவளை சுட்டு கொண்டுட்டான். சென்டிமெண்டான நம்ம மங்கி கிங் நேரா அந்த ஊர் ஷெரீஃபை போய் பார்த்து அவர் கூட உட்காந்து பேசுறாரு. அப்போ இந்த ஜூனியர் கமாண்டன்ட்ட கூட்டு போறதுக்காக ப்ரோஸ்கின்னு ஒருத்தன் வந்தானே, அவனை எனக்கு தெரியும், நானும் அவனும் ஒரே மாஸ்டர்கிட்ட தான் சண்டை கத்துக்கிட்டோம் அப்படிங்க. அதுக்கு அவன்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா அப்படின்னு ஷெரீஃப் கேட்க, அதெல்லாம் இல்ல, அவனை எப்படி நீங்க சமாளிப்பீங்கன்னு தெரியல, ஆனா உங்க தன்னம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த குழந்தைகளை நான் கேபிட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட் ஆயிடுது. இந்த வில்லனுக்கு சாப்பாடு வைக்க ஒருத்தன் பிளேட்ல கொண்டு வந்து வைக்கான். ஆனா வில்ல அதை சாப்பிட மாட்டேக்கான். நாளைக்கு உங்க தலையெல்லாம் துண்டானதுக்கு அப்புறம் உங்களே நான் சாப்பிடுறேன்ல அப்படின்னு சிரிச்ச சொல்ல, கொலை கோமாளி பயல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பாடு எடுத்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க ஊருக்குள்ள 4-5 பேர் முகமுடி போட்டு உள்ள பூந்து வீடுகளுக்கு மேல ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை இவன் பார்த்த உடனே கையில கம்பு எடுத்துக்கிட்டு போய் சண்டை போட சத்தம் கேட்டு மத்த குங்ஃபு பயல்களும் வந்துடுறாங்க. ஆனா கரெக்டா அவங்க வரவும் கம்பு எடுத்து சண்டை போட்டுட்டு இருந்தானே, அவனை 2 செகண்ட்ல குத்தி கொன்றுதாங்க. இதை பார்த்த மத்தவங்களும் வெளிக்கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க உள்ள பூந்த அந்த சாவலிங்கோட ஆட்கள் இவங்களையும் அடியான்னு அடிக்காங்க. அவங்க பறந்து போய் விழுந்ததுல கதவெல்லாம் உடைய சத்தம் கேட்டு நம்ம ஷெரீஃப் அங்க ஓடி வராரு. வந்து பார்த்தா இவங்க ஆளு ஒருத்தன் இறந்து கிடக்கான். மொரட்டு வெறியான அவரு கையில கிடைச்சதை எடுத்துட்டு வந்து இவங்களை போட்டு வெளுக்காரு. அப்போ அங்க நம்ம ஷெரீஃபோட மனைவியும் வந்துடுறாங்க. அவங்களும் ஒரு பெரிய குங்ஃபு மாஸ்டர் போல இருக்க, கையே யூஸ் பண்ணாம காலாலே ஒருத்தன் சங்க ஒதுக்கிடுறாங்க. வந்த 2 நிமிஷத்துல அவங்க 2 பேரை போட்டு தள்ளிட இங்க நம்ம ஷெரீஃபும் வெளித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து ஏதாவது சிரிக்கிற சத்தம் கேக்கு. என்னன்னு கதவை திறந்து பார்த்தா அவரோட ட்ரெஸ்ல உள்ள துணியை கிழிச்சுக்கிட்டு வில்லன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சத்தம் கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் அங்க ஓடி வந்துடுறாங்க. இந்த ஜூனியர் கமாண்டரை காப்பாத்துறதுக்காக இவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு தெரிய அந்த 5 பேர்ல 2 பேர் செத்துட்டாங்க, மிச்சம் 3 பேர் தான் இருக்காங்க. ஊரு ஒண்ணு ஓடிட்டாங்க. ஐயா இப்ப நம்ம ஓடுறதான் சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து ஜம்ப் அடிச்சு ஓடிடுறாங்க. அப்போ இவங்க நண்பர் ஒருத்தன் கம்பெடுத்து சண்டை போட்டவன் செத்து கிடக்கானே, அதை பார்த்து வேதனைப்பட்ட இவங்க இதுக்கு காரணமான அந்த ஜூனியர் பரதேசியை கொல்லாம விட மாட்டேன்ட்டு அந்த ஜெயிலை நோக்கி வெளிக்கொண்டு ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க கொல்லலான்னு வந்தா அவனே அவன் துணியை கிழிச்சு தூக்கு கயிறு மாதிரி கட்டி சட்டுன்னு அதை தொங்கிடுறான். அதை பார்த்த நம்ம ஷெரீஃபோட அசிஸ்டன்ட்டும் ஊர்க்காரன் ஒருத்தனும் இவரை சாவ விட்டுறக்கூடாது அப்படின்னு பதறி போய் ஜெயில திறந்து உள்ள போய் அவனை காப்பாத்திடுறாங்க. கீழே இறக்கி ஜூனியர் கமாண்டர் செவுட்டுல சப்பு சப்புன்னு அடிச்சு நீ சாவக்கூடாது எந்திரி எந்திரின்னு புழக்கிறாங்க. நல்ல வேலைக்கு அவன் உயிர் பழச்சிடறான். ஆனா சுயநினைவு வந்த உடனே விழுந்து விழுந்து சிரிக்கான். உங்க முகலையில உள்ள பயத்தை பாருங்க அப்படின்ட்டு சிரிக்க உள்ள வந்த ஷெரீஃப், நீ ஏண்டே அவசரப்படுற, நாளைக்கு காலையில நாங்களே உன்னை கொன்றுவோமே அப்படிங்கும். நாளைக்கு காலையில உங்க ஊர்ல பாதி மக்கள் உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு வில்லன் சிரிக்கான். அதை கேட்டு ஷெரீஃப் போயிடுறாப்ல. அன்னைக்கு நைட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற ஆர்மி கேம்புக்கு நம்ம மங்கி கிங் தனியா போறாரு. எதுக்குன்னா தன்னுடைய பாலிய சிநேகிதன் சீனியர் கமாண்டர் ப்ரோஸ்கிய பார்க்க போயிருக்காப்ல. என்ன மாப்பிள எப்படி இருக்க அப்படின்னு 2 பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க. அப்போ ப்ரோஸ்கி நம்ம மங்கி கிங்கிட்ட, நான் அப்பயே சொன்னேன் என் கூட வந்து வேலை பாரு நல்ல பணம் கிடைக்கும்னு, இப்படி பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கல அப்படின்னு சொன்னா, நான் வாழ்க்கையை நிம்மதியா வாழ்றேன், உன்ன மாதிரி மாஸ்டர் கை காட்டின போய் கடிக்கிற நாய் மாதிரி பயந்துகிட்டு வாழல அப்படிங்க. நீங்க ஜூனியர் கமாண்டன்ட்ட போக விட்டுருங்க, உங்க கிராம மக்களுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு ப்ரோஸ்கி சொல்றான். ஆனா அவன் ஒரு கொலைகாரன், நீதி நியாயத்துக்கு எதிராக அவனை விட முடியாது அப்படின்னு சொல்ல, நீதி நியாயம் சொல்லிதாமல என் கெரியரே ஒழிச்ச அப்படின்ட்டு ப்ரோஸ்கி கடுப்பாறான். என்னன்னு பிளாஷ்பேக்க காமிக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் ஒரு பணக்கார அரசியல்வாதிக்கு வேலை பார்த்திருக்காங்க. எவனோ ஒருத்தன் அந்த அரசியல்வாதியை கொல்ல பார்க்கான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சு பிடித்துறாங்க. பார்த்தா அவன் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கான். நான் உங்க அரசியல்வாதியை கொல்லலாம் வரல, என்னோட அம்மா அப்பாவை கொண்டு என் வீட்டில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்துட்டு என் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போயிட்டான், அட்லீஸ்ட் என் பொண்டாட்டியாவது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கதறி அழுகுறான். திருப்பி பார்த்தா அந்த பணக்காரனோட வண்டிக்குள்ள இருந்து அந்த பொண்டாட்டியை தூக்கி வீசுறான். அவன் அதை பார்த்து அந்த புருஷன் கடுப்பாயி கையில உள்ள வாழை எடுத்துட்டு அந்த அரசியல்வாதியை குத்தி கொல்ல போறான். ஆனா அந்த பணக்காரன் இந்த புருஷனையும் பொண்டாட்டியும் சேர்த்து குத்தி கொன்றுதான். இதை பார்த்து பொறுக்க முடியாத நம்ம மங்கி கிங் தாவி போய் அந்த அரசியல்வாதியை வெட்ட போறான். அப்ப ப்ரோஸ்கி உள்ள பூந்து மங்கி கிங்க தட்டி விட்டு மங்கி கிங் கழுத்துல ஈட்டிய வச்சிடறான். ப்ரோஸ்கி, மக்கா இவனை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறதா நமக்கு கொடுத்திருக்க பொறுப்பு, நீ இப்ப இவனை கொண்டனா 300 பேருக்கு மேல சாவ வேண்டியிருக்கும், உண்மை சுடும் நண்பா அப்படின்னு அவன் சொல்ல, அப்படி ஒரு மானம் கெட்ட வேலையே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வாழை தூக்கி போட்டுட்டு நம்ம மங்கி கிங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதை நினைச்சு பார்த்த நம்ம ப்ரோஸ்கி, அன்னைக்கு இப்படிதான் நீதி நேர்மனு உன் கரியரையே விட்டுட்டு போனேன், இப்ப நான் கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ இன்னும் என்ன உன் நண்பன் கருதுனா இந்த பிரச்சனையில உள்ள வந்து எனக்கு எதிரியா மட்டும் ஆயிராத அப்படிங்க. அப்ப நம்ம மங்கி கிங் போறப்போ அவரை விடுவிக்க சொல்லு அப்படிங்க. ஊருக்குள்ள வந்த மங்கி கிங் நேரா நம்ம வில்லனோட ஜெயிலுக்கு வந்துட்டு, தலைவா உங்க சீனியர் கமாண்டர் சொல்லி தான் இங்க வந்திருக்கேன், உங்களை காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து பூட்டை திறந்துகிட்டு இருக்கான். திறந்துகிட்டு வில்லன்ட்ட, இப்ப நீங்க இங்க இருந்து போன பிறகு என்ன பண்ணுவீங்க, இந்த மக்கள் எல்லாம் உயிரோட விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கான். இல்ல, இந்த ஊர்ல ஒரு உயிர் மிஞ்சாத அளவுக்கு எல்லாரையும் கொன்னு நாசமாக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டு நம்ம மங்கி கிங் பூட்டை திறக்கிறத நிப்பாட்டிடுறான். அங்க வந்த ஷெரீஃப் நம்ம மங்கி கிங் கையில அந்த ஜெயிலுக்கான சாவியை கொடுத்து திறக்க சொல்றாரு. ஆனா வில்லனோ இல்ல, அவன் தான் திறக்கணும் அப்படிங்க. நம்ம திறந்து இவனை போக விட்டாலும் இவன் போக மாட்டான், இவன் வேற ஏதோ கேம் விளையாட பார்க்கறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க
அதே நேரத்துல ஊருக்குள்ள ஊருடைய பெரியவங்க எல்லாம் ஒன்னா கூடி ஏதோ ஒரு முடிவு எடுக்காங்க. அந்த கூட்டத்துல நம்ம ஷெரீஃபோட ரைட் ஹேண்ட் அங்கிள் இருக்காரு. பிறகு அந்த அங்கிள் ஷெரீஃபை ஊருக்கு வெளில இருக்கிற காட்டு கமிட்டியில அர்ஜென்டா பேசணும்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அர்ஜென்டா பேசுறதுக்கு அத்த ராத்திரி காட்டுக்குள்ள கூட்டு வர அப்படின்னு கேட்டா இது ரொம்ப சீக்கிரட்டு, நீங்க வாரமையா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு, இத்தனை வருஷமா நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்கேன், உங்க எல்லா சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்கேன், ஆனா இப்போ நீங்க ஊர் சொல்லுக்கு கட்டுப்பட்டாகணும், இவரை போக விட்டுரும் இல்லனா ஊருக்கே பெரிய ஆபத்துன்னு சொல்ல ஷெரீஃப் அதை ஒத்துக்கிட மாட்டேங்க. உடனே அந்த அங்கிள் இவர் காலில் விழுந்து கெஞ்சி ஊருக்காக கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஷெரீஃபோ நாளைக்கு எப்படியும் அவன் ஆர்மியை கூப்பிட்டு நம்ம ஊருக்குள்ள வரப்போறான், அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்க போது, நம்மள எத்தனை பேர் சாவ போறோம் தெரியல, ஆனா நம்ம எத்தனை பேர் செத்தாலும் நீதி நேர்மை சாவக்கூடாது அப்படின்றாரு. அப்போ அங்க ஒரு கூட்டம் கையில தீப்பந்தத்தோட வராங்க. சொன்ன மாணிக்கு இவனை காட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டு இப்ப நீ கிளம்பு அப்படின்னு அங்கிள்கிட்ட சொல்ல என்னன்னு திரும்பி பார்த்தா எல்லாம் அந்த பாஸ்லியோ பர்சனல் ப்ரொடெக்ஷனுக்காக சொல்லிட்டு ஒரு ரவுடிக்கு அங்க கூட்டு வந்தாரு. அவங்க நம்ம ஷெரீஃப் சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கானு அவனை போட்டு தள்ளிடலாம் நீங்க முடிவு பண்ணி தான் நம்ம அங்கிளை இங்க உள்ள கூட்டு வர சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா ஏதோ சும்மா ஷெரீஃபை பிடிச்சு கட்டி வச்சுட்டு அந்த ஜூனியர் கமாண்டன்ட்ட போட்டுருவாங்க அப்படின்னு அங்கிள் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவங்களோ கையில அருவாகத்தியோட இவங்களை மட்ட பண்றதுக்கு வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே கவுட்டல சொருகி வச்சிருந்த இரும்பு சாட்டை எடுத்து நம்ம ஷெரீஃப் ஒரு அடிக்க நம்ம அங்கிளும் கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அந்த சண்டையில நம்ம அங்கிள் அல்லையிலே குத்து வாங்கி செத்து போயிடுறாரு. அதை பார்த்து வெளியான நம்ம ஷெரீஃப் இருந்த எல்லா பயல்களையும் அடிச்சு கொண்டுறாரு. அங்கிள் சாவதுக்கு முன்னாடி ஷெரீஃப்ட்ட என்ன மன்னிச்சிரு மக்கா அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட அவர் பாடியை தோல்ல தூக்கி போட்டு இவர் நடந்து வராரு. அப்ப கரெக்டா நம்ம மங்கி கிங் அங்க வரான். ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிளோட பாடியை ஊருக்குள்ள கொண்டு வந்து போடுறாங்க. அதை பார்த்து கோவப்பட்ட நம்ம குங்ஃபு பயலுக இந்த பாஸ் லீய கொல்லாம விட மாட்டேன்னு அவர் வீட்டுக்கு முன்னாடி போவ அங்க ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க. என்னடே துள்ளுறீங்க, அந்த அங்கிளை கொன்னது என்னோட ஆளுங்க தான், ஆனா அதுக்கு காரணம் உங்க ஷெரீஃப். பேசாம அந்த ஜூனியர் கமாண்டன்ட்ட போக விட்டுருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது, நம்ம ஊர் மக்களும் நாளைக்கு உயிரோட இருப்பாங்க, இல்லனா நாளைக்கு இந்த இடமே நரகமாயிரும் அப்படிங்க. அதை கேட்ட ஊர் மக்களும் ஷெரீஃப்ட்ட தயவு செஞ்சு அவரை விட்டுறலாம் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்காங்க. ஆனா ஷெரீஃப் அப்பவும் ஒத்துக்கல. அப்போ ஊருடைய மூத்த தாத்தா ஒருத்தர் வந்து நம்ம ஷெரீஃப் கையை பிடிச்சு என் குடும்பம் 5 தலைமுறையா இந்த ஊர்ல வாழ்ந்திருக்கு, ஆனா என் பிளட் லைன் இங்கே முடிஞ்சிடக்கூடாது, என் குடும்பத்தை வாழ விடியா அப்படின்னு ஷெரீஃப் காலிலே விழுந்துறாரு. இதை பார்த்த குங்ஃபு பயலுக பாதி பேரும் அந்த மக்கள் கூட போய் ஜாயின் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து கண்ணில் கண்ணீரை வச்சிருந்த நம்மளுடைய ஷெரீஃப் உங்களோட பயம் எனக்கு புரியுது, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே பண்ணிக்கோங்கன்றார். அடுத்த நாள் காலையில விடியவும் நம்ம ஷெரீஃப் அவரோட மனைவியும் பொண்ணையும் அந்த ஊரை விட்டு அனுப்பி விட்டுறாரு. அப்போ அந்த குங்ஃபு பயல்கள்ல மிச்சம் இருந்த 5 பேர் இங்க வந்து நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு ஷெரீஃப்ட்ட சொல்ல வேண்டாம், இங்க இருந்தா சாவுதான் மிச்சம், வேற எதுவுமே கிடையாது, நீங்களும் கிளம்பி போயிருங்கன்றாரு. அப்ப அங்க வந்த மங்கி கிங் நான் அந்த குழந்தைகளை கேபிட்டலுக்கு கூட்டு போறேன், என் குதிரை வண்டியில எக்ஸ்ட்ரா ஒரு சீட் இருக்கு, நீங்களும் என் கூட வந்துருங்க அப்படின்னு ஷெரீஃபை கூப்பிடுறாரு. ஆனா ஷெரீஃபோ இது என்னோட ஊரு, இந்த ஊர்ல நான் இப்ப ஷெரீஃபா இல்லனாலும் இந்த ஊருக்கு ஒரு ஆபத்துனா என்னால உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் இங்க இருக்கிறேனே முடிவு பண்ணிட்டேன், நீங்க போயிட்டு வாங்கன்ட்டு மங்கி கிங்கையும் அனுப்பி விட்டுறாரு. இங்க விடிஞ்ச உடனே ஊர் மக்களோ ஜூனியர் கமாண்டன்ட் ரிலீஸ் பண்றதுக்காக எல்லாரும் கையில கோடாரியோட பூட்டை உடைக்கிறதுக்கு ஜெயிலுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. ஆனா அந்த வில்ல நீங்க யாரும் திறக்க கூடாது, என்னை எவன் உள்ள அடைச்சானோ அவன் தான் வந்து என்ன ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உள்ளே உட்கார்ந்துருக்காரு. அப்போ சாவோலிங்கோட படையும் ப்ரோஸ்கி தலைமையில அந்த ஊருக்குள்ள வராங்க. நம்ம ஷெரீஃப் அவர் வீட்டுக்குள்ள உட்காந்து இரும்பு சாட்டையை சுத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஜெயிலு கிட்ட வந்த நம்ம ப்ரோஸ்கி ஜூனியர் கமாண்டர் லேட்டா வந்ததுக்கு மறுபடியும் மன்னிச்சிருங்க அப்படின்னு பூட்டை திறக்க போறான். பூட்டை தொட்ட உன் தலையை தூக்கிடுவேன், என்ன உள்ள வச்சு பூட்டினானே அவனை கூப்பிட்டு வந்து திறக்க வைங்க அப்படிங்கும். நான் இங்கே தான்டா இருக்கேன் அப்படின்னு கதவை திறக்காரு நம்ம ஷெரீஃப். பிறகு சாவி எடுத்துட்டு வந்தவரே அந்த ஜெயில திறந்து வில்லன் கையில கட்டி இருந்த விலங்கையும் திறந்து விட்டுறாரு. அப்போ ஒரு வாளை நம்ம ஷெரீஃப் கையில கொடுத்து என்னமோ என்ன கொல்லுவேன் ஜூனிய, இப்ப என்ன வெட்டி கொல்லு பார்ப்போம் அப்படிங்காரு. அங்க ஊர் மக்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு கண்ணுல பீதியோட இருக்காங்க. அப்ப நம்ம ஷெரீஃப் ஏன் உயிரை நான் கொடுத்தா இந்த ஊர் மக்களை உயிரோட விட்டுருவியா அப்படின்னு கேட்க பெரிய உத்தமனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெரீஃபை கட்டி அவர் கூட பிறவாட்டி லாரலான்னு அவர் தூக்கி ஜெயில போட்டுருதான். பிறகு நம்ம பாஸ்லி அந்த ஜூனியர் கமாண்டன்ட் அவர் வீட்டுக்கு கூட்டு போய் தடபுடல விருந்து வைக்காப்ல. அதே நேரத்துல அந்த வில்லனோட ஆட்கள் அந்த ஊர்ல இருக்கிற தங்கம் நகை காசு பணம் எல்லாத்தையும் பெட்டி பெட்டியா பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ்லியோ விருந்த வச்சுக்கிட்டு ஜூனியர் கமாண்டன்ட் பக்கத்துல உட்காந்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை, இப்ப நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு விடாம பேசிக்கிட்டு இருக்க கடிச்சு தின்ன கறியோட நல்லி எலும்பு வச்சு சக்கு சக்குன்னு பாஸ்லி நெஞ்சிலே குத்தி கொன்றுதான் அந்த வில்லன். சாப்பிடுறப்ப தோணலன்னு பேசிக்கிட்டு இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இங்க உள்ள எல்லாரையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு போயிடுறான். அவனோட ஆட்கள் அங்க இருந்த எல்லாரையும் சுட்டு கொள்ள ஆரம்பிச்சிடறாங்க. பிறகு அவங்க ஊருக்குள்ளேயும் பூந்து அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம ஷெரீஃபோட மனைவியை காமிக்காங்க. ஒரு தூரத்துக்கு போனவங்க அதுக்கு மேல கனவு விட்டு வர்றதுக்கு இஷ்டம் இல்லாம தன்னுடைய மகளை அவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க கூட அனுப்பி என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோன்ட்டு இவங்க கணவருக்கு உதவுறதுக்காக திரும்ப இவங்க நகரத்துக்கே வராங்க. அதே மாதிரி இந்த குங்ஃபு பயல்களும் ஷெரீஃபோட மனைவி கூட நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா வரலாம்னு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மங்கி கிங்க காமிக்காங்க. ஊர்ல இருந்து தொலைவா அந்த பிள்ளைகளை கூட்டு போய் அவரோட நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சு நீங்க இவங்களை கேபிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்ட்டு அவர் திரும்ப போறாரு. மங்கி கிங்க எங்களை விட்டு எங்க போறீங்க அப்படின்னு அந்த குழந்தைகள் கேட்க நாசக்காரங்களை நாசம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாராப்ல. அவரும் நம்ம ஷெரீஃப் மனைவி குங்ஃபு பயலுக கூட ஜாயின் பண்ணி எல்லாரும் ஒரே டீமா ஊருக்குள்ள வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த ஜூனியர் கமாண்டன்ட் வில்லன் நம்ம ஷெரீஃபை தலையில தொங்க விட்டு தண்ணியில முக்கி விளாண்டுகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வெளியே
வில்லனோட ஆட்கள் எல்லாம் பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருக்க அங்க நம்ம மங்கி கிங் வரான். இல்ல யார் நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு அவங்க கேட்க ஜூனியர் கமாண்டன்ட்க்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்க. உடனே நம்ம மங்கி கிங் உடம்பு ஃபுல்லா ஏதோ ஆயுதம் வச்சிருக்கானு செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பி விடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஊருக்குள்ள நம்ம குங்ஃபு பயிலுக அங்க இங்க உள்ள பூந்து எல்லாம் ஒவ்வொரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. 2 பேரு அவங்க ஊரோட ஆயுத கடங்குக்குள்ள பூந்து அங்க இருக்கிற வெடிகுண்டுகள் எல்லாம் கையில எடுத்துக்கிறாங்க. மிச்சம் உள்ள 3 பேரும் அங்க இருந்த வில்லனோட படைக்கு சாப்பாடு வச்சிட்டு இருந்தவங்களுக்கு சிக்னல் கொடுக்கவும் அவங்க தண்ணியில ஏதோ ஒரு மருந்தை கலந்து கொடுத்துறாங்க. அதை குடிச்ச எல்லாவங்களுக்கும் வயிற்ற கலக்கி பேதி புடிங்கிடுது. அங்க அந்த ஊர் கக்கூசி நிரம்பி வழியுது. வீரர்கள்லாம் இப்படி டாய்லெட்ல போய் மாட்டிக்கிட இங்க நம்ம மங்கி கிங் வில்லனை பாக்குறதுக்காக வரான். அந்த பக்கம் நம்ம ஷெரீஃபை தண்ணிக்குள்ள முக்கிய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மங்கி கிங் ஜூனியர் கமாண்டன்ட் முன்னாடி வந்து நிக்கவும் அங்க இருந்த ப்ரோஸ்கி ஆகா இவன் எதுக்கு வந்திருக்கான் என்ன குட்டையை கிளற போறான்னு தெரியலன்னு தயாராகிறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே கிஃப்ட் ஒன்னும் கொண்டு வராத நம்ம மங்கி கிங் சட்டுன்னு பக்கத்துல ஒன்று அடிச்சு தூக்கி வீசி அவன் வாழை பிடிங்கி பறந்து போய் கைத்துல தொங்கிட்டு இருந்த நம்ம ஷெரீஃபை அறுத்து விட்டு காப்பாத்திடுறாரு. உடனே வில்லனுடைய ஆட்கள்லாம் அவங்கள நோக்கி பாய அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம குங்ஃபு பயிலுக வில்லனோட ஆர்மி கேம்புக்குள்ள வெடிகுண்டுகளை தூக்கி போட்டு அதை சிதற விடுறாங்க. உடனே இந்த சோல்ஜர் வீரர்கள் எல்லாம் டாய்லெட்ல இருந்துகிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு ஓடி வர அவங்க எதிர்பார்க்காத வகையில ஊர் மக்களே உள்ள போந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இங்க நம்ம ப்ரோஸ்கி பறந்து போய் சொன்னதை கேட்க மாட்டியாலன்னு சொல்லிட்டு மங்கி கிங் அடிக்க போக அவங்க 2 பேருக்குள்ள சிங்கிள்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுது. அடுக்கடுக்கா மண்பானைகளை அடிக்க வச்சிருக்கிற ஒரு இடத்துல போய் அவங்க சண்டை போடுறாங்க. அவங்க போடுற கொடூர சண்டையில அந்த மண்பானை மலையே உடஞ்சு விழ ஆரம்பிக்கு. அப்போ நம்ம மங்கி கிங் ப்ரோஸ்கியோட இடுப்புல வாழை ஏந்த ப்ரோஸ்கியோ மங்கி கிங் நெஞ்சிலே ஈட்டியை ஏந்திடுறான். உடஞ்சு விழுற மண்பானை மலை இவங்க மேல உழப்போதுன்னு தெரிஞ்சோடனே ப்ரோஸ்கி அங்கிருந்து ஓடுறான். நம்ம மங்கி கிங்கும் ஓட பார்க்காப்ல ஆனா அவர் காலு உள்ள மாட்டிக்கிடுது. அதை பார்த்த ப்ரோஸ்கி நண்பானு ஓடி வந்து காப்பாத்தி நம்ம மங்கி கிங்க தூக்கி வெளில வீசிடுறாரு. ஆனா அனாமத்தா அவர் அந்த மண்பானை மலை இடிபாடுகளுக்குள்ள மாட்டி சின்ன பின்னமாயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஷெரீஃப் அந்த வில்லனை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்போ ஊருக்குள்ள புந்த ஷெரீஃபோட மனைவி வழியில உள்ள எதிரிகளை வெட்டிட்டு நேரா அவர் கணவருக்கு உதவி பண்றதுக்கு வராங்க. ஆனா வந்து அவங்களுக்கும் நெஞ்சில ஒரு குண்டு பாஞ்சிருது. அப்போ இவங்களோட குங்ஃபு மாணவன் உள்ள பறந்து வந்து இவங்களை காப்பாத்த பார்க்க அவனுக்கு ஒரு குண்டை இறக்கிடுறான் அந்த வில்லன். இதை பார்த்து வெறியான ஷெரீஃப் எந்திரிச்சு வந்து நின்று வில்லனுக்கு முன்னாடி நிக்காது. அவன் துப்பாக்கியை சுடுறதுக்காக தூக்கவும் நம்ம ஷெரீஃப் கண்ணை மூடிட்டு வாளை தூக்குறாரு. இந்த துப்பாக்கி புல்லட்டை ஒரு வாளால தடுத்துறாரு. பிறகு அந்த வாளை எடுத்து தன்னுடைய தலையிலேயே வாளை டம்முன்னு ஒரு அடி அடிக்க அந்த அதிர்வுல அந்த புல்லட்டு பறந்து போய் பின்னாடி இந்த வில்லனோட நெத்தி போட்டுலே அடிச்சிருது. அடிச்ச வேகத்துல அவன் அப்படியே பில்டிங் விட்டு வெளியே பறந்து போய் விழுந்துடுறான். எந்திரிச்சு அவன் எனக்கு நெத்தி சாட்டை அடிச்சாலுமே நான் சாவ மாட்டேன்டா அப்படின்னு சொல்றான். டக்குன்னு அவன் சிரிப்பு காணாம போயிருது. என்னன்னு பார்த்தா அவனை சுத்தி அந்த ஊர் மக்கள் கையில கிடைக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்காங்க. இங்க பாருங்க என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட் அந்த ஊரோட மூத்த தாத்தா குத்த விடுறாரு. அல்லையில சுத்தி இருந்த மத்தவங்களும் வந்து குத்த அந்த ஊர் மக்கள் கையாலேயே இவனுக்கு சாவு கிடைச்சது. இங்க நம்ம மங்கி கிங்கோ தான் உயிரை காப்பாத்த தன்னுடைய நண்பன் ப்ரோஸ்கி உயிரை கொடுத்துட்டானேன்னு கண்ணீர் விட்டு அழுகுறாரு. பிறகு ஊருக்குள்ள வந்தவரு நம்ம ஷெரீஃபை பார்த்து இறுதியா நீங்க சொன்ன மாணிக்கே நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்காரு. அது நடந்த கொஞ்ச நாள்லயே சாவோ லிங்கோட ஆர்மி இந்த பூச்சங் கிராமத்தை நோக்கி வந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே மக்கள் எதிர்ப்பு படை சாவோ லிங்க ஆர்மியை தூரத்திலே தடுத்து அவங்களுக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த சர்வாதிகாரி சாவோ லிங்கையும் போட்டு தள்ளிடுறாங்க. இந்த ஊருக்கு அமைதி திருமண பரவு இதுக்கு மேல எனக்கு இங்க வேலை இல்ல அப்படின்ட்டு நம்ம மங்கி கிங் கிளம்பி தன்னோட குதிரை மேல ஏறி கண்ணை கட்டிட்டு கிளம்பிடுறாரு. அதோட இந்த படம் முடிஞ்சது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இதே போல இன்னும் ஃபன்னான நிறைய படங்களை பார்க்க நம்ம VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.